கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம எந்த வேத வசனம் குறித்து நம்ம பார்க்க போறோம்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த பிசாசு என்ன செய்வானா, யாரடா கிடைப்பாங்க அவன் ராஜ்யத்துக்கு ஆள் சேர்க்க யாரடா கிடைப்பாங்கன்னு சுற்றி 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 யாரடா விளத்தட்டலான்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வருவானா. அதான் வேதத்துல போடப்பட்டிருக்கு, யோபின் மீது கவனம் வைத்தாயோ அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அவன் சுற்றி ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படி விளத்தட்டலாம், அவன் வழக்குல சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே வருவான். நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்கணும், புத்தியுள்ளவர்களா இருக்கணும், விழித்து இருக்கணும், அதில் விழுந்து விடாதபடி நம்மளை காக்கிறவங்களா காணப்படணும். நம்ம ஒரு சோதனை வரும், அதை நம்ம அப்பதான் ஜெயித்து அதை மேற்கொண்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருப்போம். மறுபடியும் பார்த்தா பிசாசு மறுபடியும் வந்து நிற்பான், வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிற்பான். பாருங்க, நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்ம டயர்ட் ஆயிடுறோம். ஆனா இந்த பிசாசை பாருங்க 24 ஹவர்ஸும் பிரிஸ்கா சுத்திக்கிட்டே தெரியும். யாரடா விழத்தட்டலாம் அப்படின்னு சுத்திக்கிட்டே தெரியும். பிசாசுக்கு ஒரு சோர்வே இருக்காது. பிசாசே அப்படி இருக்குமானா நாம எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க 2 மடங்கு பிசாசை எதிர்க்கிறவங்களா நம்ம காணப்படணும். அவன் விரிக்கிற வலையில நம்ம விழுந்துடவே கூடாது. இந்த பிசாசு என்ன செஞ்சா, ஆண்டவரே 3 தடவை போய் சோதிச்சான். ஆனா நம்மலாம் ஏமாத்துறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமுள்ளவர்களாக காணப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு படுக்கும் வரை கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் கவனமாய் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அசால்ட்டா ஒரு போக்குல நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. மிகவும் கவனமா பரிசுத்த குலைச்சல் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஆண்டவரை துக்கப்படுத்தி தரக்கூடாது. பிசாசு வலையில விழுந்துடக்கூடாது. அதெல்லாம் நம்ம கவனமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாய் நம்முடைய பாதையில ஒழுங்காய் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவங்களா நம்ம காணப்படணும். அதுக்குத்தான் அந்த வசனத்துல தெளிந்த புத்திரர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கவனமா இருப்பீங்களா? நம்மலாம் தேவனுடைய பிள்ளைங்க. பிசாசு விரிக்கிற வலையில ஒரு நாள் நம்ம விழுந்து போகவே மாட்டோம். அந்த விசுவாசத்தோட இருங்க. ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கருத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.